கடந்த 4 நாளா இந்தியா முழுக்க பல மாநிலத்துல நூத்துக்கணக்கான மாணவர்கள் நடு ரோட்ல இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி விக்ராந்த் நாத்தும் சந்தீப் மேத்தா இவங்க 2 பேரும் நேரடியாவே மத்திய அரசாங்கத்தை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. மோடி அரசாங்கம் இதை விளையாட்டா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் போகணும்னு பெட்டிஷனரே சொல்றாங்க. உண்மையிலே இந்தியா முழுக்க கடந்த 4 நாளா என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் மாணவர்கள்லாம் நடு ரோட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க? உச்ச நீதிமன்றமே நேரடியா இறங்கி தலையிடுற அளவுக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இது குறித்து வாயே திறக்காம ஏன் மோடி அரசாங்கம் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கு? பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபி NH கான் IPS இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ஆமா, எரிக்கப்பட்ட நிலையில சில क्वेश्चन பேப்பர்ஸ் நாங்க கண்டுபிடிச்சோம். சில மாணவர்களுடைய ஐடி கார்டு மாட்டி இருக்கு. இதுல நிறைய பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒரு ஆர்கனைஸ்டு கிரிமினல் டீமும் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏறத்தாழ நாங்க 13 பேர்த்த கைது பண்ணிருக்கோம். இதுல 4 பேர் அந்த நீட் பரீட்சை எழுதுனவங்க அப்படின்னு ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நாங்க மத்திய அரசாங்கத்தோட பேசிக்கிட்டு இருக்கோம். क्वेश्चन பேப்பர் லீக் குறித்தான ஆதாரங்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நேரடியாவே நேத்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. ஆனா இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கம் வாய் மூடி அமைதியா இருக்காங்க. இதுவரைக்கும் பேசவே இல்ல. ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. 24 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து இதை விசாரிக்கக்கூடிய ஒரு IPS அதிகாரி ஏதோ நடந்திருக்குன்னு பத்திரிகையில பேட்டி கொடுத்ததுக்கு பிறகும் இதுவரைக்கும் ஏன் மத்திய அரசாங்கம் மௌனம் காக்குது? இந்த பரீட்சையை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எந்த தப்புமே நடக்கலன்னு ஏன் எஸ்கேப் ஆகுது? இதுக்கு பின்னாடி மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? 24 லட்சம் மாணவர்கள் 4750 சென்டர்ல பரீட்சை எழுதியிருக்காங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து பரீட்சை எழுதின மாணவர்கள் 67 பேர் இந்தியாவிலேயே எப்படி டாப் மோஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க? 720 மார்க்குக்கு 720 மார்க் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? பொருளாதார குற்றப்பிரிவு கைது பண்ண 13 பேர்த்துல 4 பேர் நீட் பரீட்சை எழுதியிருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? பரீட்சை எழுதுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி லேர்னர்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல் அப்படிங்கக்கூடிய விடுதியில 35 மாணவர்கள் மட்டும் ஏன் தனியா ரகசியமா சந்திச்சாங்க? இதுல கைது செய்யப்பட்ட 4 மாணவர்கள் போலீஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன? குஜராத், அஸ்ஸாம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஹரியானா, கர்நாடகா, பீகார், தெலுங்கானா இது மாதிரி இந்தியாவுல 15 மாநிலத்துல 41 பரீட்சைகள், அதாவது அரசு பரீட்சைகள்ல மிகப்பெரிய ஃப்ராடுகள் நடந்திருக்கு. ஏறத்தாழ 1.5 கோடி பேர் இந்த பரீட்சைக்கு அப்ளை பண்ணி இந்த பரீட்சைகள் கேன்சல் ஆயிருக்கு. ஏன் கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா முழுக்க நடந்த 41 மிக முக்கியமான பரீட்சையில இவ்வளவு ஃப்ராடுகள் நடந்திருக்கு? அரசு வேலையில துவங்கி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் எப்படி क्वेश्चन பேப்பர் தொடர்ச்சியா லீக் ஆயிட்டே இருக்கு? இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்டு கேங்குக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்ன தொடர்பு? இவ்வளவு ஆதாரங்கள் இருந்ததுக்கு பிறகும் ஏன் எந்த ஆக்ஷனுமே எடுக்காம மோடி அரசாங்கம் அமைதியா இருக்கு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். கடந்த 4 நாளா இந்தியா முழுக்க பல மாநிலத்துல பல நகரங்கள்ல மாணவர்கள் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்கள்லாம் யாரு அப்படின்னா நீட் பரீட்சை எழுதின மாணவர்கள். இந்த நீட் பரீட்சை எப்ப நடந்துச்சுன்னா மே 5ஆம் தேதி நீட் பரீட்சை நடந்துச்சு. இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 24 லட்சம் மாணவர்கள் அந்த பரீட்சை எழுதினாங்க. ஏறத்தாழ 4750 சென்டர்ல இந்த பரீட்சை நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 571 இடத்துல, அதாவது நகரங்கள்ல இந்த பரீட்சை நடந்துச்சு. இவ்வளவு முக்கியமான பரீட்சை நேரடியாகவே 24 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய பரீட்சை. அவங்க டாக்டர் ஆக போறாங்களா இல்லையா அப்படிங்கிற இடத்துல முடிவு பண்ணக்கூடிய பரீட்சை. இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா தான் அவன் MBBS சீட்ல சேர முடியும். இவ்வளவு முக்கியமான பரீட்சையில மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. இந்த ஃப்ராட் குறித்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா மே மாசம் 5ஆம் தேதியே இந்த பரீட்சை நடந்துகிட்டு இருக்கும் போதே பீகார்ல மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. அங்க பீகார்ல ஒரு ஸ்கூல்ல, குறிப்பா அந்த ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னா லேர்னர்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல், அதே மாதிரி அவங்களுடைய பிளே ஸ்கூல்ல 35 மாணவர்கள் கார்ல கூட்டு வரப்பட்டு அங்க ரகசியமா சந்திச்சு சில வேலைகளை செஞ்சு
வச்சிருக்காங்க. அந்த மாணவர்கள் இருந்த இடத்த போலீஸ் போய் என்கொயரி பண்ணிருக்காங்க. குறிப்பா பீகாரினுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், பொருளாதார குற்றப்பிரிவு யாரோட தலைமையிலனா NH கான் அப்படிங்கிற IPS அதிகாரி தலைமையில பல விசாரணைகள் நடத்தப்பட்டப்ப அங்க எரிக்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்கு, சில ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம சில சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 35க்கும் அதிகமானவர்கள் இங்க கூடி இருக்காங்க. இதுல மாணவர்கள் இருந்திருக்காங்க, இரண்டாவது தரப்பா பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க, மூணாவது கொஸ்டின் பேப்பரை திருடி விற்கக்கூடிய ஒரு கேங் இங்க இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 13 பேர்த்த கைது செஞ்சிருக்காங்க இந்த பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள். அந்த 13 பேர்த்துல 4 பேர் நீட் பரீட்சை எழுதினவன். இது எப்படி நடந்துச்சு? ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குங்கிறாங்க, ஆதாரத்தோட போலீஸ் பிடிக்குது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மே 14ஆம் தேதியே டீடைலா கட்டுரை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை திருப்பி அந்த கட்டுரையில அடிஷனலா அந்த NH கான்ங்கிற IPS அதிகாரிட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. தெளிவா சொல்றாங்க, பரீட்சை நடந்த அன்னைக்கே, அதாவது அது 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ராட் நடந்திருக்கு. பரீட்சை நடந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிற மாதிரியான சூழல் ஏற்பட்டிருக்கு. இது லீக் ஆயிக்குங்கிறதுக்கு எக்ஸாக்டான ஆதாரம் கிடையல, ஆனா சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த IPS அதிகாரி கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவங்க ஒட்டுமொத்தமா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல இருந்து பிடிச்சது கொஸ்டின் பேப்பர் நிறைய எரிஞ்ச ரூமுக்குள்ள கிடந்திருக்கு. எதுக்காக கொஸ்டின் பேப்பர் எரிஞ்சு ஒரு ரூமுக்குள்ள கிடக்கணும்? இது மட்டும் இல்லாம சில மாணவர்களுடைய ஐடி கார்டும் சர்டிபிகேட்டும் கிடைச்சிருக்கு. யார் யாரெல்லாம் அந்த மாணவர்கள்? 13 பேர் அந்த கேங்ல கைது பண்ணப்பட்டப்ப 4 பேர் அதுல நீட் எக்ஸாம் எழுதுனவங்க இருந்திருக்காங்க. அந்த மாணவர்கள் யார் யாரு, அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் என்ன, இப்ப அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? நீங்க அப்பவே கைது பண்ணன்னு சொல்றீங்க, இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன? இது மட்டும் இல்லாம இந்த கேங்க கைது பண்ணும்போது நிதிஷ்குமார் அப்படிங்கக்கூடிய பீகார்ல மிக முக்கியமான ஒரு புள்ளி. இவர் யார் அப்படின்னா, ஏற்கனவே பீகார் அதை சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அரசு கொஸ்டின் பேப்பரை திருடி லீக் பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள். 20 லட்சம் 30 லட்சம் காசுக்காக கொஸ்டின் பேப்பரை திருடி அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பேப்பரை கொண்டு வந்து மாணவர்களுக்கு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு விற்கக்கூடிய ஒரு கேங். இந்த கேங்க சார்ந்த நிதிஷ்குமார் மாட்டிருக்கான். இவன் மேல ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவு வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணிருக்காங்க. எப்பன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பீகார்ல நடந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் பரீட்சையில அவன் ஃப்ராட் பண்ணிருக்கான். அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றதுக்காக வேலை பார்த்திருக்கான். இந்த ஃப்ராடும் சேர்ந்து மாட்டிருக்கான். இந்த செய்தி எல்லாமே மே மாசம் 14ஆம் தேதியே வெளியே வந்துருச்சு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை சொல்லிட்டாங்க. ஆனா கடந்த ஒரு வாரமா தான் போராட்டம் நடக்குது. ஏன் கடந்த ஒரு வாரத்துல அந்த போராட்டம் நடக்குதுன்னா, இந்த நீட் எக்ஸாம் குறித்தான ரிசல்ட் வெளியே வந்து தான் பிரச்சனையே துவங்குது. இந்த ரிசல்ட் இவங்க எப்ப வெளியிடறன்னு சொன்னாங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி வெளியிடுறாங்க. ஆனா 10 நாளைக்கு முன்னாடியே ஜூன் 4ஆம் தேதியே ரிசல்ட் வெளியிட்டாங்க. நமக்கு என்ன ஒரு மிக முக்கியமான சந்தேகம் வருது அப்படின்னா, இந்தியாவினுடைய லோக்சபா தேர்தல் நடந்துச்சு, அதனுடைய ரிசல்ட்டே ஜூன் 4ஆம் தேதி வெளியிடுறாங்க. நீங்க எதுக்காக நீட் எக்ஸாம் கொண்டு போய் அதே நாள்ல சேம் டேட்ல நீங்க வெளியிடுறீங்க? இதனுடைய அஜெண்டா என்ன? இது நார்மலா நடந்த மாதிரி தெரியல. நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா தேர்தல்ல யாரு பிரதமரா வர போறாங்கன்னு, எந்த கட்சி ஜெயிக்க போகுதுன்னு அறிவிக்கப்படக்கூடிய நாள், ஓட்டெடுப்பு கவுண்ட் பண்ணக்கூடிய நாள், இந்தியா முழுக்க பரபரப்பா எல்லா மீடியாவும் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அன்னைக்கு நீங்க நீட் எக்ஸாமையும் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. அதாவது நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட்டையும் வெளியிட்டு இருக்கீங்க. அது நார்மலான்னு கேட்டா நார்மல் கிடையாது. நீங்க 14ஆம் தேதி வெளியிட வேண்டிய ரிசல்ட்டை 10 நாளைக்கு முன்னாடி வெளியிட வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? இதே ஒரு சந்தேகம். சரி, அந்த ரிசல்ட் வந்தோடனே தான் உருப்படியா இருந்துச்சா? இல்ல. 67 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கியிருக்கான். இது எப்பரா நடந்துச்சு? கொஸ்டின் பேப்பர்ல மொத்தம் 180 கேள்வி இருக்கும். ஒரு கேள்விக்கு 4 மார்க். தப்பா எழுதிட்டா மைனஸ் மார்க் கிடைக்கும். அட்டெம்ப்ட் பண்ணாம விட்டா எதுவும் கிடையாது, 0 தான். இந்த சூழ்நிலையில எப்படி 67 மாணவர்கள் 720க்கு 720 வாங்கினாங்க? கடந்த ஆண்டெல்லாம் இப்படி கிடையாது. ஆனா இதுல குறிப்பா ஒரு ஏரியால ஒரு சென்டர்ல பரீட்சை எழுதின மாணவர்கள் மட்டும் இது மாதிரி 720 இருந்து 720 எப்படி எக்ஸாக்ட்டா வாங்குறாங்க? அந்த ஒரு சென்டர்ல நிறைய மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. இது மட்டும் இல்லாம இந்த OMR சீட்னு சொல்லக்கூடிய இந்த ரிசல்ட் குறித்தான சீட்டுகள்லாம் வெளியே வந்தப்ப சில மாணவர்கள் குறைவா மார்க் வாங்கியிருந்தாலும் அவங்களுடைய அவுட் மார்க் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அவங்கள அதிகப்படியான மார்க் வாங்கியிருக்காங்க. 718 19. இந்த கால்குலேஷன்ஸ் படியே பாத்தீங்க அப்படின்னா 718 19 எல்லாம் வராதுங்கிறாங்க. ஏன்னா மைனஸ் மார்க் இருக்கு, 0 மார்க் இருக்கு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பல மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை துவங்குறாங்க. பல்வேறுபட்ட கேள்விகள் எழுப்புறாங்க. எப்ப இந்த ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அங்கதான் இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கமும் இந்த பரீட்சையை நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொத்தா மாற்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல சில சென்டர்ஸ்ல சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதுலயும் குறிப்பா அவங்க சொல்றாங்க, ஹரியானால சில பகுதிகளில் அங்கங்க சில பகுதிகளில் பிரச்சனை வந்துச்சு. அந்த சென்டர்ஸ்ல கொஸ்டின் பேப்பர் லேட்டா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம டைமிங் பத்தல. இது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க பதிலா ஹிந்தியை கொடுத்தாங்க. இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. இதனால தான் பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு வந்து டைம் பத்தாம சரியா பரீட்சை எழுதல. அதனால நாங்க எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கீங்க? 1563 மாணவர்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக கொடுத்தீங்க? இப்படி நீங்க எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்த மாணவர்கள் எல்லாருமே இந்தியாவோட டாப் மோஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. இது ஏன் நடந்துச்சு? நீங்க குறிப்பா ஹரியானால பாத்தீங்கன்னா 8 மாணவர்கள் ஒரே சென்டர்ல பரீட்சை எழுதினவங்க
கிட்டத்தட்ட 720க்கு 720 வாங்கியிருக்கான். இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுது. உடனே மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாணவர் தரப்புல உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு, என்ன நடந்திருக்கோ முறையா விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அதுலயும் குறிப்பா யாருன்னா ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், அவர் மட்டும் இல்லாம சந்தீப் மேத்தா, இவங்களுடைய தலைமையில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டிருக்கு. பெட்டிஷன் போட்டவன் சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். ஏன்னா அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்திருக்கு. இது மிகப்பெரிய ஃப்ராடு. எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிரைவேட்டில் 1 கோடி ரூபாய்க்கு எம்பிபிஎஸ் சீட்டை வித்துக்கிட்டு இருக்கான். மாணவர்கள் கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி படித்து நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வரலான்னு நினைக்கும் போது கொஷின் பேப்பர் லீக் ஆகுது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில சென்டர்ஸில் டைம் பத்தலை, கொஷின்ஸில் சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, பல என்சிஆர்டி போர்ஷனை வச்செல்லாம் கொஷின்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க, கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது லேட்டாக கொடுத்துட்டாங்க, மாற்றி கொடுத்துட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. இதை எல்லாத்தையும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? நமக்கு ஒரு கேள்வி வருது. நீங்கள் இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் பாடி, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்க, இந்தியா முழுக்க ஒரு பரீட்சை நடத்துறீங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறீங்க, அதை ஏன் நீங்கள் ஒழுங்காக நடத்தலை? இது நேரடியாக 24 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை சார்ந்தது. கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னு மே 14ஆம் தேதியே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரை வந்திருக்கு. இது குறித்து ஒரு பொருளாதார எக்கனாமிக்ஸ் விங் 13 பேரை கைது பண்ணிருக்கு. அது குறித்தெல்லாம் இன்வெஸ்டிகேட்டே பண்ணாம நீங்க ரிசல்ட்டை வெளியிட்டீங்க. ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பா உங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. நீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலன்னு சொல்லிருக்கீங்க, அப்ப அங்க பிடிபட்டது யாரு? அப்புறம் ஏன் நீங்க 13 பேரை கைது பண்ணீங்க? நீங்க சொல்றீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல, 13 பேர் ஏன் கைது பண்ணா? எதுக்காக கைது பண்ணாங்க? அதுல 4 மாணவர்கள் ஏன் பரீட்சை எழுதுனா? இவங்க எல்லாம் எதுக்காக இந்த ஸ்கூல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி கூடினாங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் விடையே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அதனுடைய ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்வொர்க்கே கேட்டிருக்காங்க, சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் இதெல்லாம் முதல் தடவை நடக்குது. மோடி ஆட்சிக்கு 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை ஊழல் மிக பிரம்மாண்டமா ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுச்சு. இப்ப நீட் பரீட்சையில் நடந்த மிகப்பெரிய ஊழல் வெளியே வந்திருக்கு. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பரீட்சையை பயன்படுத்தி இந்த கொஸ்டின் பேப்பர் திருடி வெளியே விற்கப்பட்டுச்சா இல்லையா? யார் வித்தா? எவ்வளவு காசுக்கு வித்தா? இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு எத்தனை பேர் பரீட்சை எழுதுனாங்கிற பல கேள்விகள் நமக்கு வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே இது மாதிரி பரீட்சைகள்ல கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலா நடக்குது. பரீட்சை எழுதிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப்ல சுத்திக்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்வரை ஹேக் பண்ணி கொஸ்டின் பேப்பர் தூக்கிடுறாங்க. இல்லனா ஆர்கனைஸ்டு கிரைம் குரூப் இது என்ன பண்ணுது அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் திருடுது. இது ஏதோ மாணவர்கள் எழுதக்கூடிய பரீட்சை மட்டும் கிடையாது. போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 1 எக்ஸாமா இருக்கட்டும், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல ஜூனியர் இன்ஜினியரிங் அப்பாயின்மெண்ட் கூடிய எக்ஸாமா இருக்கட்டும், ஃபயர் போர்டு எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், இது மாதிரி பல எக்ஸாம்ல இந்தியா முழுக்க தொடர்ச்சியா ஃப்ராட் நடந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ரொம்ப டீடைலா ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்தியா முழுக்க 15 மாநிலங்கள்ல 41 பரீட்சைகள்ல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த 10 வருஷத்துல ஏறத்தாழ 1.5 கோடி பேர் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கான். கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் பரீட்சைக்கு அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இதுலயாவது பாஸ் பண்ணிட்டா வேலை கிடைக்கும், குடும்பத்தை காப்பாத்திடலாம், அவன் கஷ்டப்பட்டு பரீட்சை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். ஒரு குரூப் அதை ஃப்ராட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் வெளியே வந்துகிட்டு இருக்கும். இதுல அரசாங்க அதிகாரிகளுமே உடந்தையா இருப்பாங்க. இவ்வளவு விஷயங்கள் கையும் களவும் மாட்டப்படும். அதுக்கு பிறகு அந்த பரீட்சை தள்ளி வச்சு 2 வருஷம் 3 வருஷம் பரீட்சை எழுத முடியாம உண்மையிலே கஷ்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவன் அந்த குரூப் 1 எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம், இதுல ஏதாவது பாஸ் பண்ணா அரசு வேலை கிடைக்கும், நல்லா வாழலாம்னு நினைப்பான். ஆனா ஃப்ராடு குரூப் உள்ள வந்துடும். அரசாங்கம் அதை கண்டுக்காம விட்டுருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பரீட்சை 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போயிடுது. அந்த 2 வருஷம் 3 வருஷம் சர்வைவ் பண்ண முடியாம பரீட்சையை எழுதாம இந்த ஃபீல்டை விட்டே வெளியே போயிடறான். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் 2 லட்சம் பேர் எழுதின பரீட்சை, தெலுங்கானா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய குரூப் 1 எக்ஸாம் மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. எப்பன்னா அக்டோபர் 16, 2022 நடந்த ஃப்ராடு. கிட்டத்தட்ட 500 போஸ்ட் குரூப் 1 போஸ்ட், சப் கலெக்டர், டிஎஸ்பி போஸ்ட், சீஃப் கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட், முக்கியமான போஸ்ட். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய குரூப் 1 பதவி 503 போஸ்ட்டுக்காக கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறான். அதுல என்ன பிரச்சனை? அதுல ஏன் ஃப்ராட் நடக்குது? அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா குஜராத்ல 4000 போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு, அதாவது கிளர்க் வேலைக்கு 6 லட்சம் பேர் அப்ளை பண்றான். அதுல மிகப்பெரிய ஃப்ராடு. எப்போ? 2019. அதுக்கப்புறம் 2 வருஷம் பரீட்சை நடக்கல. 2022 ஏப்ரல்ல தான் நடக்குது. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, ஏதாவது பரீட்சை எழுதி கிளர்க்கா போய் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்திலான்னு பார்க்குறான். இவ்வளோ பெரிய ஃப்ராடு குரூப் இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம் பரீட்சை தள்ளி போயிருக்கு. இதே மாதிரி தான் அஸ்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் 66,000 கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருக்கான். கொஸ்டின் பேப்பர் லீக், வாட்ஸ்அப்ல கொஸ்டின் பேப்பர் பறந்துருக்கு. பரீட்சை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப்ல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த 66,000 பேர் பரீட்சை எழுதாம வெளியே போயிட்டான். போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்லயும் ஃப்ராட் நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹரியானால 2023 வெட்டினரி டாக்டருக்கு பரீட்சை நடந்திருக்கு, ஃப்ராடு, பரீட்சை கேன்சல் ஆயிடுச்சு. இது எல்லாமே தெலுங்கானா, குஜராத், அஸ்ஸாம், ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா, பீகார் எல்லாமே பரீட்சை நடந்து கேன்சல் ஆயிருக்கு. பீகார்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ல மே 2022 ஃப்ராடு. 10ஆம் வகுப்பு கொஸ்டின் பேப்பர், மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல லீக் ஆகி பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு. ஃபயர் டிபார்ட்மெண்ட் பரீட்சை 2021 பெரிய ஃப்ராடு. போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்லயும் ஃப்ராடு. இதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான்லயும் 100 பேர் தான் கைது பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா
டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம்ல ஃப்ராட் நடந்தது. பரீட்சை எழுதி வாத்தியாரா போற குரூப்பே பணம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் திருடுது. போலீஸா போற குரூப் பணம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் திருடுது. என்ஜினியரா போறவன் பணம் கொடுத்து கொஸ்டின் பேப்பர் திருடுறான். இவெல்லாம் அரசு உத்தியோகத்துல போய் உட்காரும்போது இந்த அரசாங்கம் என்ன ஆகும்? பரீட்சை எழுதி ஒரு அரசு வேலைக்கு போகும்போதே திருட்டுத்தனம் பண்ணி ஃப்ராட் பண்ணி போகக்கூடியவன் செலக்ட் ஆகி உள்ள போய் உட்கார்ந்தான்னா மொத்த அரசாங்க நிர்வாகம் ஃப்ராடா தான் போய் முடியும். இதே தான் நம்ம டாக்டர்ஸுக்கு அப்ளை பண்றோம். நீட் எக்ஸாம் எம்பிபிஎஸ்க்காக எழுதுறாங்க. ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு 13 பேர்த்த கைது பண்ணல, மாணவர்களே இருக்கான். அப்போ மாணவர்கள் பேரண்ட்ஸ் தாம் உள்ள டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக கொஸ்டின் பேப்பர் திருடி அவனை வந்து படிக்க வச்சு, அதாவது ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ண வச்சு அவனை எம்பிபிஎஸ் ஆக்குனா அவன் எப்படி ஒழுங்கான டாக்டரா இருப்பான்? 4 பேர்த்த கொலை தான் செய்வாங்க. அப்போ இது மாதிரியான ஃப்ராட் பண்ணக்கூடியவங்களாம் சும்மாவே விடக்கூடாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கம் 2024 பிப்ரவரியில் நாங்கள் வந்து செப்பரேட் சட்டம் கொண்டு வர போகிறோம், இது மாதிரி வந்து எக்ஸாமில் ஃப்ராட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை பாஸ் பண்ணாங்க. த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் பில் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாமில் நடக்கக்கூடிய ஃப்ராடுகள், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனில், ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, பேங்கிங் எக்ஸாம், அதில் என்டிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய பரீட்சைகள்லையும் ஃப்ராடு நடந்துச்சுன்னா இந்த சட்டத்தின்படி அவங்க கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் புது சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்னு. தப்பு பண்ணக்கூடியவனுக்கு இது மாதிரியான ஸ்ட்ராங்கான தண்டனைகளை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நியாயமா இருந்தாலும் அரசாங்கம் இது மாதிரி ரொம்ப 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 சென்சிட்டிவான பரீட்சைகளை நடத்தும் போது மிக மிக கவனமா இருக்கணும். ஒரு சிறு தவறு எழும்போது உடனே அந்த பரீட்சை நிறுத்தப்பட்டு திருப்பி அந்த பரீட்சை வைக்கணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குங்கிற செய்தி அங்கங்க பரவுது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அவங்களே ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி ஒரு 1500 மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வெளியே வந்து நீங்க பரபரப்பு கிரியேட் பண்ணுது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நான் 1500 மாணவர்களுக்கு மட்டும் தனியா பரீட்சை நடத்திடுறேன் அப்படிங்கிறீங்க. உச்சநீதிமன்றம் உள்ள பூந்து அப்படி எல்லாம் நடத்தக்கூடாது, பரீட்சையை முதல்ல கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அதனால இப்போ நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க. நீங்க ரீ எக்ஸாம் எல்லாத்துக்கும் வைங்க, ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்குமே ரீ எக்ஸாம் வைங்க, ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க, கவுன்சிலிங் தள்ளி போடுங்க. அது நான் 1500 பேருக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்கிறது, அது பிரச்சனை ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு மட்டும் தனியா பரீட்சை வைக்கிறது. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, அங்க ராஜஸ்தான்ல லீக் ஆயிருக்கு, ஹரியானால பிரச்சனைங்கிறான், பீகார்ல பிரச்சனைங்கிறான். ஒட்டுமொத்தமா ஒரு குழுவை போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதைத்தான் உச்ச நீதிமன்றமே சொல்லுது. ரிட்டையர்டான முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட தலைமையில வச்சு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ண போறீங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லுது உச்ச நீதிமன்றமே, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு வழிகாட்டுதல் கொடுக்குது. அந்த வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணுமா இல்லையா? ஆனா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லுது? இல்ல கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகல அப்படின்னு சொல்லுது. நீங்க லீக் ஆகலன்னு சொல்றீங்க. பீகார்ல இருக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு ஐபிஎஸ் அதிகாரி NH கான்ஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு என்ன பேட்டி கொடுத்துக்காருன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம மதன் குமார் ஆனந்த் அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி, அவரும் சில கருத்துக்களை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பேசியிருக்காங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையா இருக்கட்டும், NDTV இருக்கட்டும், சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சீக்கிரமாவே கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வாரத்துக்குள்ள விசாரணையை முடிக்கிற அளவுக்கான ஒரு குழுவை போட்டு விசாரணை நடத்தப்படணும். மாணவர்களுக்கு கவுன்சிலிங்கை தள்ளி வைக்கணும். இது மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருக்குங்கிறது உறுதியானதுக்கு பிறகு மாணவர்களுக்கு திருப்பி ரீ எக்ஸாம் வைக்கணும். எந்த கட்டணமே வாங்காம ரீ எக்ஸாம் வைக்கணும். ஏன்னா அவனுக்கு இந்த ஒரு வருஷமே ஸ்பாயில் ஆயிடும். வேகமா அந்த பரீட்சையை நீங்க திருப்பி நடத்தி முடிக்கணும் ஒழுங்கா. இந்த வருஷமே மாணவர்கள் MBBS சேரணும், மெரிட்ல போய் சேரணும், ஃப்ராட் பண்ணி சேரக்கூடாது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இங்க சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் மத்திய அரசாங்கம் வாய் திறக்க மாட்டேங்குது? பிரியங்கா காந்தி பேசுறாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேசுறாரு, ராகுல் காந்தி பேசுறாங்க. மகாராஷ்டிரா, அதாவது பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா சிவசேனா இருக்கு இல்லையா, அவங்க எதிர்க்கிறாங்க. சிண்டே கூட்டணி நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணணும், நீட் எக்ஸாம்ல ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க. நீட் எக்ஸாம் நான் என்ன கேட்கிறேன், திருப்பி நீங்க நீட் எக்ஸாமே நடத்தாதீங்க. முதல்ல நீட் எக்ஸாம் நடத்துறதே தப்பு. நீங்க இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம் நடத்துறதுல அவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. +2 மார்க் வச்சு இந்த தடவை MBBS அட்மிஷன் போடுங்க. எதுக்காக நீங்க திருப்பி நீட் எக்ஸாம் நடத்தணும்? அப்படிலாம் நீங்க நடத்த வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே இவ்வளவு காலம் பிளான் போட்ட இந்த நீட் எக்ஸாமே வந்து ஃபெயிலியரா போய் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டு மாதிரியான மாநிலங்கள் வந்து அதிகமான மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரு காலத்தில் +2 மார்க் வச்சு தான் டாக்டரா இருக்காங்க, எல்லாம் சிறந்த டாக்டர்ஸா இருக்காங்க. நீட்டே தேவையில்லை. நீட் பரீட்சையே வந்து தகுதின்னு சொல்லி கிராமப்புற மாணவர்களை, ஏழை மாணவர்களை டாக்டரே ஆக்க விடாத வேலையை தான் அந்த நீட் எக்ஸாம் செய்து இதை கடுமையா எதிர்க்கணும்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி எந்த மாநில அரசாங்கத்து பேச்சையும் கேட்காம நீட்டை நடத்துறீங்க, அதுல இவ்வளவு ஃப்ராடு நடக்குது. அனிதா மாதிரியான மிக முக்கியமா நல்லா படிக்கக்கூடிய கிராமத்து குழந்தைகள் உயிரையே விட்டுருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு நீங்க நீட்டை நடத்திட்டு இருக்கீங்க. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியே என்ன அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு இந்த நீட் எக்ஸாமை நடத்தாதீங்க, இத்தோட மூடிருங்க. நீங்க நீட் நடத்துனதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. திருப்பி ரீ எக்ஸாம் எல்லாம் வைக்க வேண்டாம். +2ல அவங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்களோ அதன்படி அக்ரிகேட் போட்டு MBBS அட்மிஷனை துவங்குங்க. நமக்கு இதில் வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனையை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் விக்ராங்நாத்தும் சந்தீப் மேத்தாவும் எடுத்து சில இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றாங்க. நீட்டே தயவு செஞ்சு தேவையில்லை, +2 எக்ஸாமின் அடிப்படையிலே மாணவர்கள் MBBS சேர்த்துங்க அப்படின்னு
உச்சநீதிமன்றமே நேரடியா வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும். அதை கண்டிப்பா மத்திய அரசாங்கம் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் மாணவர்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும்.